ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். இன்று உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 தேர்தல்களை நடாத்தியுள்ளோம். தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என தொழில் அமைச்சின் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் வடமாகாண தொழில் ஆணையாளர் சிவரஞ்சினி, வடமாகாண அலுவலக உதவி தொழில் ஆணையாளர் மு நாகேந்திரன், யாழ் மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் ஆண்டன் தனேஷ், யாழ் மாவட்ட தொழில் திணைக்கள அதிகாரிகள், நடமாடும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றுதலுக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது. 2021ஆம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றுதலுக்கு உள்ளானது. இதனால் கடல் வளம் பாரிய அளவில் மாசடைந்ததுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கியிருந்தன. இந்நிலையில் அதற்குரிய இழப்பீடாக $1 மில்லியன் செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்காலையில் நேற்று மீட்கப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் போலீசார் இன்று தகவல் வெளியிட்டுள்ளனர். தங்காலையில் 3 லொரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 705.91 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.976 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த 3 லொரிகளினதும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள உனாகுருவே சாந்த என்ற குற்றவாளியின் ஊடாக இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. தங்காலை சீனிமோதர பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டில் 2 ஆண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 3 லொரிகளில் இருந்து நேற்று இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் 10,000 தங்க பொருட்களில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட 6,000 பொருட்கள் தற்போது இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள், கட்டிடங்களிலிருந்து மீட்கப்பட்ட தங்க பொருட்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. 10,000 தங்க பொருட்களை ஆய்வு செய்து நீதிமன்றத்திற்கும் சிஐடியிற்கும் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் முன்னதாக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. தங்கத்தின் உள்ளடக்கம் மற்றும் எடையை குறிப்பிட்டு 6,000 பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் இதனை அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது என்றும் காசாவில் நடந்த போரை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். பெல்ஜியம், லக்சம்பர்க், மோல்டா, அண்டோரா மற்றும் சான் மரினோவும் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் எனவும் ஜனாதிபதி மேக்ரோன் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவின் H-1B விசா குழப்பங்களுக்கு மத்தியில் உலகளாவிய திறமையாளர்களை ஈர்க்க சீனா K எனும் புதிய வகை விசாவை அறிமுகப்படுத்துகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் H-1B விசாவுக்கான கட்டணத்தை வரலாறு காணாத வகையில் உயர்த்தி வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். H-1B விசா வைத்துள்ளவர்களில் இந்தியாவிற்கு அடுத்து சீனா 2ஆம் இடத்தில் உள்ளது. இதையடுத்து இளம் அறிவியல் தொழில்நுட்ப திறமையாளர்களை தன் பக்கம் ஈர்க்க சீனா ஒரு புதிய வகை விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளது
உள்ளதாக அறிவித்துள்ளது. சீனாவில் தற்போது 12 வகை சாதாரண விசாக்கள் கிடைத்து வருகின்றன. இந்த விசாக்களுடன் K எனும் வகை விசாவை சேர்க்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. இப்புதிய விதிகள் வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் அமுலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.